நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு எங்கே போகிறோம் காயோ? செஞ்சுக்கு போகிறோம். எதுக்கு போகிறோன்றத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பாய். காத்தடிக்கலாமே இப்போதான் சொல்லி வந்து இறங்கி இருக்கிறோம். ரொம்ப நாள் கழிச்சு வெயில பாக்குறது நல்லா இருக்குது. ஐயோ எப்படி இருக்க? இல்லையா? சரி ஜிபே பண்ணிடு. காஞ்சிபுரம் ரீச் ஆகிட்டோம். இதுதான் காஞ்சிபுரம் கோயில். லாஸ்ட் டைம் காஞ்சிபுரம் கோயில் வேற ஒரு கோயில காமிச்சு அதான் காஞ்சிபுரம் கோயில் என்னை ஏமாத்திட்டாங்க. இந்த வாட்டி கரெக்டா காமிச்சிட்டாங்க. ஸோ இதுதான் அந்த காஞ்சிபுரம் கோயில். 3 கோயில் இருக்காரு. எந்த கோயில? மூணுமே ஒரே கோயில் தானா கைஸ்? தெரிகிறதா? சூப்பரா தான் இருக்கு. ஐஸ்கிரீம் வேணுமா சிலுக்குக்கு? என்ன ஐஸ்கிரீம் வேணும் சிலுக்கு? அதான்ப்பா தெரியல. நேற்று தான் அந்த ப்ராடக்டே நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தேன். ரொம்ப பெரிய கடை நம்ம ஊர்லேயே தான். என்ன வேணும்? இதெல்லாம் வேணாமா? இது கப்பில் அந்த மாதிரி இருக்குது. கப்பில் அந்த சைடில் இருக்கு. ஐயோ பெரிய பருப்பு, ஒரு பருப்பு சாப்பிட்டு போகுது. க்ளோஸ் பண்ணு. எனக்கு 20 ரூபா ஐஸு, அந்த மேடமுக்கு 100 ரூபாய் ஐஸு. பார்த்துக்குங்க. மூஞ்சி கருப்பா இருக்கு. நம்மளோட ஒரிஜினல் கலரே தான். எங்க இடத்தெல்லாம் அப்படிதான். அங்கதான் இது பாரு. உன்னோட வித காவலியாகிட்டு இருக்கு. இந்த அப்படி மிட்டாய் மிட்டாய் இந்தாடா. கைட்டி கொடு. திறக்க முடியலடா, திறக்க முடியலடா. இயற்கை அழைத்தது, அதனால ஓரமா ஒதுங்கணும். ஒதுக்குப்புறமா ஒதுங்கின கேப்ல கவிக்கு முடிய முளைச்சிருச்சு. என்னடா அது தலையில? நீ இப்படியா போட்டிருந்தா? இதுக்கு முன்னாடி வேற மாதிரி தானே போட்டிருந்தா. சீக்கிரம் சீக்கிரம் போ. ஆமா இந்த ரைட்டுமே நல்லாதான் இருக்குது. பகல்ல வர்றது. மூஞ்செல்லாம் செம்ம மண்ணு. இப்பதான் மூஞ்செல்லாம் கழுவிட்டு வந்தோம். பின்னாடி வியூலாம் சூப்பரா இருக்கு கைஸ். கொடுங்க, தண்ணியா கொடுங்க. நல்லா இருக்கா? கட் பண்ணி வாசி சொல்றேன். யாரு
என்னடா இந்த மட்டும் வயசு கொடுக்குறேன் அப்படின்னு பார்க்குறீங்களா? ஒன்றும் இல்லை, அந்த இடத்துல பாட்டு ஓவராக ஓடிட்டே இருக்குது. இதுக்கு மேலே போட்டால் நம்மளை தூக்கிடுவானுங்கன்னு தெரியும் அவனுங்க. அதனால் நான் வாய்ஸ் கொடுக்கலான்னு வாய்ஸ் கொடுத்தேன். பட் ஆனால் என்னை பார்த்துட்டாங்க ஒருத்தவங்க. அது யாருன்னு கேட்டால் நம்மளோட ஃபேமிலியில் தான் ஒருத்தவங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி 2 days தான் ஆகுதான், நம்மளது அடிக்கடி பார்ப்பாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க வந்தாங்க. ஆப்போசிட்டில் பாய் சொன்னாங்க, பார்த்துட்டே போனாங்க. பாய் சொன்னாங்க, பாய் சொன்னேன். திருப்பி ரிட்டர்ன் வருவாங்க கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கல. குமார் வந்துட்டாங்க, வந்து ஒரு ஹாய் சொல்லிட்டு இந்த மாதிரி நான் உங்கள் வீடியோஸ்லாம் பார்ப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் காய் பார்த்தா எங்கடா போகிறேன் அப்படின்னுச்சு. நான் யாரு கூட ஓடிடுற மாதிரி பயந்து போல் இருக்குது. அதுக்கப்புறம் நான் போயிட்டு அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசிவிட்டு ஹாய்லாம் சொல்லிட்டு வந்தேன். ஓகே, பார்த்தீங்களா, அவங்க தான் ஃபேன் நினைக்கிறேன். மறுபடியும் நானுமே போயிட்டு அவங்ககிட்ட கொஞ்சம் நேரம் நின்று பேசினேன். ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தான் பேசினாங்க. அவங்க இப்போ தான் புதுசாக நம்மளை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னாங்க. நிறைய பேர் நம்ம போகும்போது நம்மளை வந்து வாட்ச் பண்ணுறாங்க, நிறைய பேர் வந்து நம்மளை பார்க்குறாங்க. அதெல்லாம் வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்லலாம் இருக்குமா அப்படின்னு ஒரு கொஸ்டின் மார்க் வைக்கும் போது இப்போ எங்கே போனாலுமே செஞ்சுக்கு போயிட்டு வரதுக்குள்ளே நிறைய பேர் நம்மளை பார்த்து பேசிட்டாங்க. நான் நினச்சேன் அங்கெல்லாம் தெரியாதுன்னு, எங்கள் ஊர் பக்கம்லாம் அந்தளவுக்கு தெரியாது, சிட்டி சைடில் தான் தெரியும் அப்படின்னு நினச்சேன். பார்த்தா நம்ம ஊர் சைட்லேயுமே தெரியுதுன்னொன்னே எனக்கு ஒரு ஜாலி ஜாஸ்தி. அதுவும் காயை கூட வரும்போது எல்லோரும் வந்து இந்த மாதிரி சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கு. அந்த இளநிக்கார அப்பாவும் ரொம்ப நேரம் எங்கள்கிட்ட நல்லா ஃபன்னாகவே பேசினார். அவங்களுக்கு வேறு ஒரு பொம்பளை பிள்ளையே இல்லைன்னு வேறெல்லாம் சொல்லி பேசினாங்களா. ஸோ அதுவே நல்லா இருந்தது. அவர்கிட்ட கொஞ்சம் நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இந்த பாப்பா கிட்டேயும் அப்புறம் அந்த இளநீ 30 ரூபா கைஸ். இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இளநீ 30 ரூபாயோட சும்மா விடுவோமா? நம்ம பாய்சன் கிடைச்சாலே பாயாசம் மாதிரி குடிப்போம். பாயாசமே கிடைச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஆளுக்கு 2 போட்டு விட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக அந்த பிள்ளைங்க கூட சேர்ந்து இதுதான் கைஸ் வந்தவாசி. வந்தவாசி வந்தவாசி பஜாரா? வந்தவாசி. இன்னும் நம்ம போக வேண்டியது இருக்கு. மழையே வந்துடும் போல. போப்பா. எப்படி இருக்கு அந்த இடமே? அப்படியே மனசுல ஏஆர் ரகுமான் நினப்பு வேற. வாய்க்குள்ள ஈயதான் போயிட போகுது. முறா ஏற்கனவே பூச்சி பூச்சா அடிக்குது. கண்ணில் அடிச்சு கண்ணே கலங்கி போய் உட்காந்துருக்கேன் நானு. முறா ஆயிரு பிள்ளைங்க இதுல ஏத்துறாத பார்த்து போ. இப்ப நீங்க கூட உட்காந்துக்கிறியா? அங்க பாரு கழுத. கழுதலடா மாடு. தண்ணி கிளைமேட் எப்படி இது பாரு. கிளைமேட்டுக்காக தான் எடுத்தேன், ஒன்றும் இல்லை. தெரியுதா கைஸ், இந்த மலையெல்லாம் பாருங்களேன். நான் ஒரு கொஸ்டின் இப்போ கேட்குறேன். இவ்வளோ மலையில இந்த கல்லெல்லாம் யார் எடுத்துன்னு வந்து இங்கே போட்டிருப்பா? அதுவும் ஒரு கல்லு உங்களோட பெருசு இருக்குது. ஸோ யார் எடுத்துன்னு வந்து போட்டிருப்பா அப்படின்னு ஒரு கொஸ்டின் நான் கவிகிட்ட வச்சேன். ஸோ கவி அதுக்கு எனக்கு சொன்ன விஷயம் திட்டினாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் சொன்னாங்க. அது என்ன ராணி? அது ராணிக்கோட்டை, ராஜா கோட்டை ப்ளஸ் இதை செஞ்சிக்கோட்டை, அதை பேஸ் பண்ணி இங்கே எது இருக்குது அப்படின்னாங்க. அவங்க தான் வந்து விளையாடுறதுக்கு, கல்லாங்கா விளையாடுறதுக்கு இந்த கல்லை பொறுக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்டோரி இருக்குது அப்படிங்கிறாங்க. இது உண்மையா பொய்யா? இந்த தாபாலாம் கவி வேலை செஞ்சாங்க பார்த்துக்கோங்க. ஸோ இந்த இது வந்து உண்மையா பொய்யா அப்படின்னு எனக்கு தெரியல. யாருக்காவது மேபி செஞ்சிக்கோட்டையோட அந்த கதை தெரிஞ்சிச்சு அப்படின்னா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க, அது உண்மையா பொய்யா அப்படின்னு. தெரியுதா கைஸ், மழை வரும்னு நினச்சிக்கிட்டே இருந்தோம். கரெக்டாக செஞ்சு வந்து இறங்குறோம், மழை வந்துருச்சு. சும்மா டைம் பாஸ் ஒரு பெரிய அண்ணா இதான் 80,000. ஆமாம், கேமரா குவாலிட்டி.
அதான் 40,000 கட்டினேண்ணே. 40,000 டியூ போட்டேன். எவ்வளோ மாதம்? 2,500 12 மாதம் போடுவேன். வளைஞ்சிருக்குது. நான் அதுதான் வண்டியில் இது பண்ணி வளைச்சிட்டேன். கைஸ், இந்த ஒரு சின்ன பொருள் கோசம் சின்ன பொருள் கிலோமீட்டர் திமுறை பத்தியா சின்ன பொருள் அதை வாங்குறதுக்கு தான் நாக்கு தள்ளிச்சு. சரி ஓகே, இதெல்லாம் வாஷ் பண்ணிட்டு கையில போட்டு விட்டுறலாம். இப்போ இதுக்கு லோன் கட்டணும். நாங்கள் லோன் எடுத்துட்டு தான் வந்துடுவோம் மூக்கிறதுக்கு. ஏற்கனவே வயிறு ஃபுல்லா இருக்கு, இன்னும் எவ்வளவுதான் திங்கிறது? எதுவுமே சாப்பிடல. காலைல 2 இட்லி சாப்பிட்டதோட சரி. ஆனா அந்த இளநீ குடிச்சது, அந்த காஃபி குடிச்சது, ஐஸ்கிரீம் சாப்பிட்டது, இதுவே எனக்கு வயிறு ஃபில்லா இருக்கு. பத்திரகாளி செஞ்சு கரெக்டா செஞ்சு. என்னடா குரங்கு? கைஸ் மேல பாருங்க என்ன பண்ணுது பாரு. கரண்ட் கம்பத்துல ஏறி சுத்தின்னு இருக்குது. இது என்ன பண்ணலாம் இதை? ஐயோ கடவுளே. அன்னைக்கு ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுருந்தா இருக்கலாம். ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுமா? இப்பதானா சாமி பார்த்து வாங்கி போயிடலாமாப்பா? காசு எல்லாம் மறுபடியும் இன்னொரு ட்ரிப் வேணா வரலாம். எங்க சாப்பிட்டேன். எங்க போறோம்? இப்ப என்ன ரூம் புக் பண்ண தான் போறோம் இல்லையா? வீட்டுக்கு போயிடலாமா? புக் பண்ணலாம். காசே கிடையாது. நானே கூட்டிட்டு வந்து அழைச்சிட்டு வாங்க. நீ தானே அப்ப இந்த மலையில ஓட்டிட்டு போறேன்னா ஓட்டிட்டு போ. ஓட்டிட்டு போயிடலாம். போயிடலாமா? அப்பப்போ நான் கூட சரி இங்கே ரூம் புக் பண்றோம் போல, ஸ்டே பண்ணிட்டு காலைல போலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்க தான் நைட்ல டிராவல் பண்ண முடியலன்னு சொன்னீங்க. நான் சொட்டர் வாங்கி கொடுப்பேன். சொல்லுங்க. சாப்பாடு வாங்கி தட்டா? சாப்பிடுறியா? இல்லம்மா, எனக்கு இப்ப வயிறு ரொம்ப ஃபுல்லுமா. ரொம்ப பசிக்குது. பார்சல் வாங்கிக்கலாமா? சாப்பிட்டாலும் சரி. பார்சல் வாங்கினா எங்க உட்காந்து சாப்பிடுவீங்க? ரோட்ல போற வழியில பூச்சிலாம் அடிக்கும். நல்லா கடையா? நல்லா உனக்கு பிடிக்குன்னு சொல்லுது. நல்லா தான் இருக்கு இங்க. இங்கதான் ரைஸ் போன வாட்டி வந்தப்போ ரைஸ் வாங்கியிருந்தோம். ரொம்ப சூப்பரா இருந்தது. சரி, என்ன இப்ப என்ன பண்றது? கிளம்பலாமா? வாங்கிட்டு போயிடலாமா? இப்ப நீ என்ன சொல்ற அது மட்டும் சொல்ல. வெளில எங்க சாப்பிட்றதா இருந்தா கூட நீ சாப்பிடு சாமி. இல்ல பார்சல் வாங்கினா கூட வாங்கு. நான் என்ன சொல்றேன்னா பார்சல் வாங்கினா எங்க உட்காந்து சாப்பிடுவோம்னு கேக்குறேன். சாப்பிட்டு போலாம். சரி போங்க. இல்லைன்னா வேணான்றியா? வாங்கிக்கோங்க, பார்சல் வாங்கிக்கோங்க. ஏன்னா உங்க ரைஸ் பிடிக்குதுன்னு சொல்றல. நம்ம தான் இங்க அடிக்கவே வரோம். சாப்பிட்றீங்களா நீங்க? வேணா வெயிட் பண்ணிட்டா? சாப்பிட்டா 2 பேரும் சாப்பிடணும். சாப்பிடுவோம். அல்ஃபாம் போட்டு வாங்கிக்கலாமா? அல்ஃபாம் எல்லாம் வேணாம் சாமி, ரைஸ் மட்டும் போதும். ஏய் அதெல்லாம் வேணாம் கவி, போதும். இதுவே தொடர்ச்சியா ஒரு 3 நாளா வெறும் சிக்கன் சாப்பிடுற மாதிரி இருக்கு எனக்கு. கம்மனு இதெல்லாம் எதுவும் வாங்காது சொல்லிட்டேன். மதிக்குதா பாருங்க அது சொல்றத குறம்போக்கு நாய். செஞ்சில ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப். என்ன ஷாப்பு தான் வந்து என்ன ஆர்டர் பண்ணேன்? சிக்கன் ரைஸ், அல்ஃபாம், வேற அல்ஃபாம், ஷவர்மா. போன வாட்டி நம்ம இந்த கடைக்கு வந்தோம். காய்கறி ரொம்ப பிடிச்சிருச்சுன்னு மறுபடியும் ஷவர்மா மட்டும் இப்போ சாப்பிட்டுட்டு ரைஸ் வந்து அவங்க காசு கொடுத்து போயிடலான்னு சொல்லியிருக்காங்க. ரைஸ் ஷவர்மா தொட்டவே மாட்டேன், பிடிக்கவே பிடிக்காது. நல்லா சாப்பிட்டுட்டு அப்படி நிற்கிது பாரு. எனக்கு அந்த ஷவர்மாலாம் சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது கைஸ். வேணுமா? சாப்பிட்றியா? ஒரு ஷவர்மாவை சாப்பிட்டுட்டு தெம்பாக போயிட்டு இருக்காங்க. நம்மளுமே இப்போ கிளம்பியாச்சு. எங்கேயுமே நின்று எதையுமே என்ஜாய் பண்ணவே இல்லை. அங்கேருந்து வந்தோம், நகையை மூக்கணும், நகை மூட்டினோம், அடுத்த கையோட அப்படியே ரிட்டர்ன் கிளம்பிட்டோம். ஸோ இப்போ தான் வீட்டுக்கு போயிட்டுருக்கோம். இதுக்கப்புறம் போகிற வழியிலலாம் நடக்குதுன்னு பார்ப்போம். நாங்கள் அங்கேருந்து நம்ம ஏரியாவில் ஃபுல்லாக ரெட் அலர்ட்டு, எப்படியும் நனைஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆனால் எந்த இது நனையாமல் அழகாக வந்தோம். கரெக்டாக செஞ்சு வந்தப்போ தான் மழை பிடிச்சிக்குச்சு. ஸோ மழையிலையுமே கொஞ்ச நேரம் நின்று அங்கே ஒரு நல்லா சூடாக ஒரு காஃபியை போட்டுட்டு அங்கே கவியோட தாபாவில் வேலை செஞ்சப்போ அங்கே இருந்த சில ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே கவியை மீட் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால தான் காஃபி ஷாப்பில் எங்களால் உங்ககிட்ட சரியாக பேச முடியல.
அதுக்கப்புறம் அங்க பேசி முடிச்சு நகையை மூடிட்டு நாங்க இப்ப ரிட்டர்ன் கிளம்பி சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். பாவம் எனக்கு கூட ஓகே தான், பட் நான் கவி எப்படி வண்டி ஓட்டுறாங்க அப்படின்னு எனக்கு தெரியல. இல்ல சீரியஸாவே நான் போகலாம் சொல்லல. நம்ம எதனா ஒரு ரூம் புக் பண்ணி நைட்டு ஸ்டே பண்ணிட்டு, ஏன்னா நைட்ல டிராவல் பண்றதுக்கு கவிக்கு வந்து சுத்தமா செட்டே ஆக மாட்டேங்குது. அது இல்லாம எனக்குமே குளிர் தாங்க மாட்டேங்குது. ஸோ ஸ்டே பண்ணிட்டு போலாம் அப்படின்னு கவினா சொன்னாங்க. அதுக்கு போய் நம்ம ஒரு 2000 ரூபாய் 3000 ரூபாய் ரூமுக்கு புக் பண்ணி தங்குறதுக்கு, நான் அதுக்கு பதில் உனக்கு வேற எதனா வந்து நான் உனக்கு வாங்கி தரேன், நம்ம வீட்டுக்கே போயிடலாம், எனக்கு பரவாயில்ல நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரிட்டனே வண்டி எடுத்துட்டோம். ஸோ இப்போ நம்ம சென்னை போயிட்டு இருக்கோம். இதுக்கப்புறம் போற வழியில எல்லாம் என்ன நடக்குது அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா ஆமா. சென்னையில நாங்க வந்து கிட்டத்தட்ட 4-5 வாட்டி என்னவோ நாங்க ரூம் புக் பண்ணிருக்கோம். ஏன்னா ஹீட் டைம், மே மாச டைம்லலாம் கவிக்கு ரொம்ப பிரச்சனை வரவும், ஸோ அப்போ அந்த டைம்ல ஏசி வேணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 4-5 வாட்டி நம்ம சென்னையிலேயே ரூம் புக் பண்ணியிருக்கோம். அதுக்கே கிட்டத்தட்ட 24 ஹவர்ஸுக்கே பார்த்தீங்கன்னா 23 ஹவர்ஸ். 23 ஹவர்ஸுக்கே எத்தனை இது அமௌண்ட்டு நம்ம சென்னையில 23 ஹவர்ஸ்க்கு? சென்னையில வந்து வெறும் 1500 1500 இப்போ 2000 வச்சுக்கோங்களேன். எப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 23 ஹவர்ஸ்க்கு அவ்வளோ ஆகும். ஆனால் இங்கே செஞ்சில பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 11 ஹவர்ஸ் 12 ஹவர்ஸ் தான். அதுக்கு பார்த்தீங்கன்னா 2500 ரூபா கேட்குறாங்க. அதுக்கு மெயின் ரீசன் வந்து இங்கே வந்து இது இருக்குது, அது பேர் என்னது, டூரிஸ்ட் பிளேஸு, செஞ்சிக்கோட்டை, மலையனூர், ஸோ இதெல்லாம் இந்த சைடில் இருக்கிறதுனால டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொல்லி ரேட் அதிகமாக்குறாங்க. லாஸ்ட் டைம் வந்தப்பே நம்ம அவ்வளோ காசு கொடுத்து தான் தங்கியிருந்தோம். ஸோ இதுக்கப்புறம் அந்த மாதிரிலாம் வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி கவி கிளம்பிட்டாங்க. வேறு ஒன்றும் இல்லை, ஏன் நிற்கிறலாம் பார்க்காதீங்க, கவிக்கு இயற்கை அழைத்தது. ஸோ அதனால் அவங்க இயற்கைக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம இதுக்கப்புறம் ரிட்டர்ன் கிளம்பி சென்னை போகும்போது ரிட்டர்ன் என்னென்னலாம் நடக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்போம். ஓகே, வேற மீட் பண்ணுவோம், அதையும் பாருங்க. உடனே மீட் பண்ணுறோமா? அவன் கடையில் தான் இருக்காண்டி, அவன் பெங்களூர் போனால இன்னைக்கு, அது பக்கத்துல தான் கடை. அவங்ககிட்ட உங்ககிட்ட இருந்துதான் எதனா போகுமே தவிர அங்கேயே இருந்தெல்லாம் எதுவும் வராது. காயவை தான் கெஞ்சுவான், பாப்பா பாப்பா 100 ரூபாய் 100 ரூபாய். சரி ஓகே வாங்க, அங்கே ஒரு காமெடி பீஸ் இருக்கு. ஸோ அந்த காமெடி பீஸையும் பார்த்துட்டு கிளம்பிடலாம். இது என்னப்பா இது, செஞ்சி பிரிட்ஜா? இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுதுங்க. லாஸ்ட் டைம் வீடியோ நான் காமிச்சிருப்பேன், இங்கே தான் திதி செய்வாங்க அப்படின்னு. அந்த மண்டபமே மூழ்கி போயிடுச்சு, அந்த அளவுக்கு அவ்வளோ தண்ணி இருக்குது. எங்க ஊர் ஸ்பெஷல் ஸ்வீட் வாங்கி தட்டா? உங்க ஊர் ஸ்பெஷல் ஸ்வீட்டா? அது என்ன ஸ்வீட்டு? அது ஒரு ஸ்வீட்டு, வா உனக்கு நான் வாங்கி தரேன். அது ஸ்வீட் ஆல்ரெடி தீபாவளிக்கு வாங்கின ஸ்வீட் எல்லாம் வீட்டில் அப்படி அப்படியே இருக்குண்ணா. இருந்தாலும் இது கொஞ்சம் சாப்பிடு, ரொம்ப ஆனால் காஸ்ட்லி. வேணாம் கவி, எங்க ஊர் ஸ்வீட். உங்க ஊர் ஸ்வீட் வாங்க கூட வேணாம், காசு வேஸ்ட் பண்ணாத. ஓ இதுவா, முட்டை மிட்டாயா? ஓகே 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 ஓகே. அம்மோ இதுதான் நான் ஹோட்டல் வேலை செஞ்ச ஹோட்டல் காயத்ரி. அந்த தாப்பா சொன்னீங்க? தாபாலையும் வேலை பார்த்துருக்கேன், இங்கேயும் வேலை பார்த்துருக்கேன். ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். இதில் தான் சொன்னீங்களா நிறைய டேரக்ட்? ஆமாம், வேலை வாங்கினேன், நிறைய டிப்ஸ் வாங்கினேன், நல்லா வேலை பார்த்தேன். ஆனால் நொந்துருவாங்க, சிட்டி மாதிரிலாம் கிடையாதுங்களா, எவ்வளோ டைப் கொடுத்தாலும் பார்க்கணும். ஒரு நாள் போகலாம் நம்ம. கண்டிப்பாக எனக்கு பார்த்த இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஆமாம், இது கண்ணே தெரியல எனக்கு, கண்ணாடி தெரியலையா? சரி ஓகே, போயிட்டு அப்புறம் பார்க்கலாம். சாமி இப்படி வா, ஃப்ரண்ட் கேமராக்கு வா. இதுதான் என் உடன் பிறந்த சகோதரர். அவனா ஓடிடுறா, எங்க போறான்னு பாருங்களா? எங்க அம்மா காலில் சேர்த்துக்கணும் வந்துருச்சான் ஒரே பாருங்க. எங்க ஏரியாலாம் அப்படிதான் இருக்கும், அதனால வாங்க போறான். எங்க போறான்னு உங்களுக்கு காட்டுறேன். நாங்க ஏதோ கொண்டாந்து மாதிரி தேடிட்டு இருந்தோம் அம்மாவை. எங்க அம்மாவுக்கு ஸ்ப்ரே அடிக்க தெரியாது, அதனால ஆயில்மெண்ட்டாக வாங்கி தர போயிருக்கோம். கைஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் கையூர்? இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்? செஞ்சு இங்கே பாரு, ஓய் 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 ஓய்.
கைஸ் தெரியுதா? அது அப்படியே ஒரு பால் டப்பு மாதிரியே இருக்குது. அதை வச்சே பால் இது போட்டிருக்காங்க, அழகா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு இருக்கிறோம் கைஸ். கரெக்டாக பெட்ரோல் பங்க்ல இருக்கோம். பசி எடுத்துக்கிச்சு, சரி சாப்பிடலாம் அப்படின்னு பார்த்தோம். எங்கேயாவது உட்காந்து சாப்பிடலான்னு பார்த்தா ஒரே இருட்டாக இருக்குது, எங்கேயும் உட்கார முடியல. சரி அதான் ஒரு பெட்ரோல் பங்க் போட வந்தோம். சரி இங்கே உட்காந்தே சாப்பிட்றலாம் அப்படின்னு உட்காந்தாச்சு. கவி தெரியுதான் கவி, தண்ணி தீர்ந்து போச்சு. சரி போய் தண்ணி பாட்டில் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போனாங்க. ரோடு கிராஸ் பண்ணிட்டு இருக்காங்க, தெரியுதா? குளிருது, ரொம்ப குளிருது. எனக்கு அந்த ரோடு கிராஸ் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்கும் தெரியுமா. நான் சீக்கிரம் எங்கேயும் போகவே மாட்டேன்ப்பா. எப்படி வராங்க பாருங்க. சொட்டர் வாங்கலாம் அப்படின்னு நினச்சி செஞ்சிலேயே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தோம். ஏதோ ஒரு ஞாபகத்தில் மறந்துட்டோம். சரி திண்டிவனம் சைடில் எங்கேயாவது வாங்கிக்கலாம் அப்படின்னு பார்த்தா கடையே இல்லை, எல்லா கடையும் க்ளோஸ்டாக இருக்குது. ரொம்ப குளிருது, நடுங்குது, எனக்கு குளிரே ஒத்துக்காது. இங்கே பார்த்தீங்களா கைஸ், ஒரு ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துலேயே. இந்த சரௌண்டிங்கில் ஃபுல்லாக நிறைய ஆஞ்சநேயர் கோயில். ஹாஸ்பிட்டலுக்கு போனாங்களா, எப்படி இருக்கு அப்படின்ட்டு கேட்டாங்க. நிலைமையை பார்த்தீங்களா, பெட்ரோல் பங்க்ல உட்காந்து சாப்பிட்ற நிலைமை எங்களுக்கு. பார்த்தீங்களா ஆஞ்சநேயர் கோயில். ஆஞ்சநேயா தூரமா போயிட்டாரு, கிட்ட வந்துட்டாரு. வைகாயோ வந்துருக்கிறாரு தலைவர், சாப்பிட்றோன்னு பாக்குறதுக்கு வந்திருக்காரு போல. கீழே வெடியா நம்ம மூடி யூஸ் ஆகும். வெளுத்து கட்டுறாரு. வெளுத்து கட்டு. இதுதான் வெடி. போயிட்டு வர்றது இல்ல, மூணாவது டீ. அப்படி இப்படின்ட்டு மூஞ்சி எப்படி இருக்கு பாத்தீங்களா? இதெல்லாம் ஃபுல்லா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? இங்க பாருங்க. என்னது? என்னோட மண்ணு. இங்களா சரியான மண்ணு, நொரன்னு இருக்கு. இப்போ நான் தண்ணி வச்சிருக்கேன், கண்ணெல்லாம் மண்ணாயிடுச்சு. இப்போ கண்ணெல்லாம் சவந்து போச்சு. இப்போ நான் வந்து அப் அண்ட் டவுன் எத்தனை கிலோமீட்டருமா? அப் அண்ட் டவுன் வந்து 300 கிலோமீட்டர். ஆமாம், 320 கிலோமீட்டர் வரும். 320 கிலோமீட்டர் அப்படியே ட்ராவல்லே இருந்து ரொம்ப டயர்டாக இருக்குது. தலை ரொம்ப வலிக்குது. ஓகே கைஸ், நான் போயிட்டு குளிச்சுட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறேன். ஓகே, குளிச்சுட்டு வந்து பேசலாம். நான் முடிஞ்சு இதுக்கு மேலே தான் பேச போகிறேன். அது இப்போ தெரியுது அழுக்கு. ஒரு டின்னு மாவு, ஒரு கோட்டிங் மாவு ஏறிது. நான் போயிட்டு குளிச்சுட்டு உங்ககிட்ட எப்படி இருக்குன்னு அவுட்ஃபிட் காட்டிட்டு நான் தூங்குறேன். ஓகே, வெயிட் பண்ணுங்க. இந்த மூஞ்சி கழுவிட்டு வந்துச்சு. நான் இப்பதான் மூஞ்சி கழுவிட்டு வந்தேன். நான் எப்படி இருக்கேன் இங்கெல்லாம் பார்த்தீங்களா? ஐலைனர்லாம் இருக்கு எனக்கு. அழுக்குலேயே ஐலைனர். போயிட்டு குளிச்சுட்டு வந்து அப்புறம் பாரு இப்படி கலராக இருப்பேன் நான். ஓகே வா பார்க்கலாமா குளிச்சுட்டு வந்து? காய்ஸ் இப்போ பார்த்தீங்களா, நான் குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். எப்படி சொல்கிறது, பின்னாடி ஒரு மூஞ்சி தெரியுதா? தெரியும் நினைக்கிறேன். ஓகே, அவளும் குளிச்சுட்டு படுத்துட்டா. செம்ம மழை. நான் வீட்டுக்கு வந்த பிறகு வெளுத்து தள்ளுது மழை, பயங்கர மழை, நல்லா பயங்கரமாக பெய்யுது. பார்க்குறீங்களா? வேணாம், நனைஞ்சிரும் என் ஃபோனு. ஓகே காய்ஸ், இப்போ நம்ம வீடியோஸ்லாம் போட்டோம். இன்னைக்கு காட் கிரேஸ் தான் சொல்லணும், நாங்கள் இவ்வளோ மழையிலேருந்து எஸ்கேப் ஆகிருக்கோம். ஓகே, ஃபுல் வீடியோ மறக்காமல் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு பாருங்கள். ஓகே, பாய்.